ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமகவுடைய புத்தாண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செய்தி அப்படிங்கிறது எப்போவுமே வந்து பொதுக்குழுவில் வந்து பல விஷயங்கள் வந்து அதாவது நிர்வாகிகள்கிட்ட வந்து பிரச்சனை வருதுங்க பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து கட்சியினுடைய நிறுவனராக இருக்கிற ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் உள்ள ஒரு பெரிய சிக்கலாயிடுச்சு. மாநில தலைவர் பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் பெரிய சிக்கலாயிடுச்சு. ரெண்டு பேரும் அடிச்சிக்கக்கூடிய விஷயத்தை அடிச்சுக்கு தான் காரசாரமாக பேசிக்கிற விஷயத்தை வந்து ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே செய்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு காரசாரமான விவாதம் இல்லை, மிகப்பெரிய மோதலே நடந்திருக்கு. வீடியோ காட்சியெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது. புதுச்சேரியில் அதனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து முகுந்தன் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இளைஞர் சங்கத்தினுடைய பொறுப்புக்கு போட்டிருக்கிறாரு. யார்? ராமதாஸ் அவர்கள் இது போட்டிருக்கிறாரு. ஆனால் இந்த பொதுக்குழு என்ன சொல்கிறாரு, புதுசாக கட்சிக்கு வந்து ஒரு 4 மாதமே அனுபவம் உள்ள ஒருத்தரை வந்து எப்படி நீங்கள் வந்து இப்போ இளைஞர் சங்கத்தில் போடுவீங்க, வேறு ஏதாவது பதவி போடுங்கன்னு இந்த பொதுக்குழுவிலே இவர் சொல்கிறாரு. அப்போ அப்பாவுக்கும் பையனுக்கும் அந்த பொதுக்குழு மேடையிலேயே வாக்குவாதம் ஆகுது. இல்லை நான் சொல்கிறது தான் கேட்கணும், இது நான் உருவாக்கிய கட்சி, என்னுடைய கட்சி, இங்கே யார் இருக்கிறதா இருங்க, இருக்காட்டி போங்க, முகுந்தன் தான் தலைவர், முகுந்தனை தலைவராக அறிவிக்கிறேன், கைத்தட்டுங்க அப்படிங்கிறார். உடனே பொதுக்குள்ள கைத்தட்டுறாங்க. அங்கே ஒரு சலசலப்பு வருது. ஜிகே மணி பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. இது வந்து யார் நான் சொல்கிறத கேட்கலன்னா கட்சியை விட்டு போங்க அப்படின்றாரு. உடனே இவர் மேடையில் எந்திரிச்சு என்ன செய்கிறார், நான் தனியாக ஒரு அலுவலகம் போட்டிருக்கேன் சென்னை பனையூரில் 2வது தெருவில். இப்போ அடுத்து பனையூர் வந்து ஒரு அடுத்த ஒரு அரசியல் கடமை போயஸ் கார்டன் மாதிரி உருவாக்கிட்டு இருக்கு போல. பனையூரில் ஒரு 2வது தெருவில் அலுவலகம் போட்டிருக்கேன், என் ஃபோன் நம்பரை குறித்து வச்சுக்கன்னு ஒரு ஃபோன் நம்பரும் சொல்கிறார். அப்போ நீங்கள் யாரும் தனியாக ஆரம்பிக்கிறதா ஆரம்பிங்க, போகிறவங்க போங்க, என் பேச்சை கட்டுப்பட்டு இருக்கிறதா இருங்க, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு மைக்கு அங்கே தூக்கி போட்டு மேடையிலேருந்து கீழே இறங்குறாரு. இந்த மோதல் நடைபெற்றிருக்கு. இந்த முட்டல் மோதல் வந்து ரொம்ப நாளாகவே பாமகவில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஜிகே மணி வந்து இதே மாதிரி ஒரு மேடையில் அன்புமணி ராமதாஸ்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி சட்டசபைக்கு போகணும், நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு. இது புது மேடையில் அங்கே போய் பேசாமல் தானே உட்காந்துருக்க போகிறீங்க அப்படின்னு அவரை வந்து அங்கே போய் பேசாமல் தானே உட்காந்துருக்க போகிறீங்க, என்னமோ செய்யுங்க அப்படின்னு ஒரு பேசியிருப்பார். சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நினைக்கிறேன். அப்போ ஜிகே மணி இவர் அன்பு ராமதாஸ் அவர்கள்லாம் ஒரு பழைய டீமாக இருக்கிறாங்க. இவர் தன்னை முன்னிலைப்படுத்தி புதிய டீம் ஒன்று உருவாக்கணும்னு நினைக்கிறார். இந்த முட்டல் மோதல் பாமகவுக்குள்ள ரொம்ப நாளாகவே போயிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொதுக்குழுவில் நேருக்கு நேராக மோதக்கூடிய அளவுக்கு ஒரு மைக்கை தூக்கி போடுறாரு, தனி அலுவலகம் போட்டேன், ஃபோன் நம்பரை கொடுக்குறாரு அப்படிங்கிறது வெளியில் எந்திரிச்சு போயிடுறாரு. அப்படிங்கிறது ஒரு பாமகவுக்குள்ள ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், இந்த குழப்பம் வந்து ஆக்சுவலாக பாமகக்குள்ளே எப்போ இந்த உருவாச்சுன்னு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து பாஜக கூட்டணியில் தான் வந்து பாமக இருந்தாங்க. பெரிய லெவலில் பிரச்சாரத்தில் வந்து ராமதாஸ் ஈடுபடல அப்படிங்கிறத பார்க்குறோம். அவருடைய மருமகள் போட்டியிட்ட தொகுதியில் கூட வந்து அவர் ஈடுபடல. திண்டிவனத்தில் இருக்க சில ஏரியாவில் மட்டும் ஒரு 2 இடத்துல மட்டும் அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கார். எல்லாமே வந்து அன்புமணியும் பார்க்குறாரு. ஆனால் வந்து ஒரு பொதுக்குழு ஒரு கட்சின்னு வரும்போது வந்து நான் தான் விஷயம் என்ன நான் சொல்கிறது கேளுங்கிற ஒரு இந்த இடத்துக்கு தன்னை ஃப்ரண்ட் பேஸ் வராரு, மற்ற இடத்துல வரமாட்டேங்கிறாரு. உள்ளுக்குள்ளே என்ன தான் போய்கிட்டு இருக்கு? இல்லை, வயோதிகம் ஒன்று, அவருக்கு இருக்கக்கூடிய வயது, அதனால் பெருசாக அவரால் இந்த பிரச்சாரம் பண்ண முடியாது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கையில் வரணும். அன்புமணிக்கும் இளைஞர் கிடையாது, அவருமே கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே உள்ள நபர் தான். அவர் ரொம்ப நாளாக பயணப்பட்டிருக்காரு, மத்திய அமைச்சராக இருக்கார், அரசியலில் கொஞ்சம் புரிதலாக இருக்கார். நம்மளுடைய முன்னிலையில் கட்சி நடத்திட்டு போகணும், ஒரு புதிய கோணத்தில் கொண்டு போகணும், இப்போ உள்ள அரசியலை கையில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, நான் தான் கட்சியை உருவாக்குனேன், இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க கட்சியை விட்டு போங்க அப்படிங்கிற அந்த ஒரு போட்டி வந்து விட்டு கொடுக்க முடியாத ஒரு போட்டி வந்து போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. இப்போ நான் தான் உருவாக்குனேன் என்கிட்ட நீங்கள் கேட்காம இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இந்த அடிமட்டத்திலேருந்து உயரத்துக்கு வந்த நபர்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு பிடிமானம் இருக்கும். தன்னுடைய கையில் இருக்கும், நம்மளை மீறி போயிடக்கூடாது. ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு தொழிலதிபர் கடைசியில் அவர் மரணிக்கிற தருவாய் வரைக்கும் கையெழுத்து போடக்கூடிய வந்து பல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, பல தொழில் இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா கடைசியில் அவருக்கு 70 வயசு மேலே ஆனால் கூட அவர் ஒரு மாதம் கையெழுத்து போடணும்னா அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பியூனுக்கு கூட நீங்கள் காசு கொடுக்க முடியாது, வாட்டர் கேன் போடுறது கூட சம்பளம் கொடுக்க முடியாது. எல்லா சைனிங் அத்தாரிட்டியுமே அவர் தான் வச்சுருந்தார். கடைசியில் அவர் ஒவ்வொரு மாதம் ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கப்ப அவர் வந்து போய் அந்த சம்பளம் போடுறதுக்கு சைன் வாங்குவாங்க. அவரால் சைன் போட முடியாது, கை நடுங்கும். அந்த சைன் போட்ட செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணால் இத்தனை நாளுங்கள் ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய பவர் கையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது
அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவங்க தன்னுடைய இதை வந்து இந்த இடத்துல இறந்துடவே மாட்டாங்க. அது எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு, நமக்கு பார்த்துருக்கோம். அதே நிலைமை தான் இப்போ பாமகவில் இருக்குது. பாமகவில் நான் சொல்கிறத கேட்டு, நான் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத கேட்டு கட்சியை நடத்துங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். அன்புமணி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கட்சியை ஒரு அடுத்த தளத்துக்கு கொண்டு போவோம், ஒரு இளைஞர் மத்தியில் கொண்டு போவோம், அனுபவமான ஆட்களை போடுவோம், வேற இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இந்த முட்டல் மோதல் வந்து ஒரு இருக்கு. பாமகவிலே ஜி.கே. மணி, இவர் அன்புமணி, டாக்டர் ராமதாஸ்ங்கிற இவங்க ஒரு டீமாகவும், அன்புமணி தலைமையில் ஒரு டீமாகவும், 2 டீமாவே இருக்கு. ஒரு இளைஞர் தலைமையில் ஒரு டீமாகவும், இவங்க பழைய ஆட்கள் ஒரு டீமாக இருக்கு. இந்த முட்டல் மோதனுடைய வெளிப்பாடு நீங்கள் பொதுக்குள்ள வந்து விழுந்துருக்கு. ரைட், ஓகே சார். இப்போ பாமகவோட இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இப்போ அதாவது அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, இதே மாதிரியான கான்ஃப்ளிக்ட்டை பார்க்கும்பொழுது திமுகவில் வந்து கலைஞர் தான் அதோடைய நிறுவனர் அப்படின்னு பார்க்கும்போது, கலைஞர் வந்து அது அண்ணன் நிறுவனர், அதுக்கப்புறம் கலைஞர் வந்து அதை வழிநடத்தி கொண்டு வந்தாருங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கலைஞரோட குடும்பம் ரொம்ப பெருசு. அவர் வந்து கனிமொழி ஃபேமிலி ஒரு பக்கம், இந்த பக்கம் ஸ்டாலின், அழகிரின்ற ஃபேக்டரி, இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை வச்சுருந்தா கூட அவர் இந்த சிக்கல் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு வந்துட்டார். ஆனால் வந்து இவருக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் வச்சிருக்காரு ராமதாஸ். ஆனால் இவர் ஏன் வந்து இந்த பிரச்சனையை வந்து இந்த அளவுக்கு சீரியஸாக கொண்டு போகிறாரு? அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு ஈக்குவலான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாமினா ஆளுமை கொண்ட நபர் தான் இருக்கார் அவர். அந்த மாதிரி தான் கடந்த கால அவரோட ரெக்கார்ட் அப்படி இருக்குது. பட் ஏன் வந்து இந்த விஷயத்தை அவர் இப்படி நடந்துக்கிறார்? இல்லை, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ கலைஞர் வந்து முடியாமே 2 வருஷம் இருந்தார். இருந்தாலும் கூட அந்த தலைவர் போஸ்டிங்கை அவர் மாற்றவே இல்லை. ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக இவர் தான் இருந்தார். இவர் தான் கட்சியை வழிநடத்தி கொண்டு போனார். இருந்தாலும் அவர் மறைகிற வரைக்கும் அவர் இருந்தார். பொதுச் செயலாளர் வந்து அன்பழகன் இருப்பார். அவர் 2 வருஷம் வந்து விட முடியாமல் இருந்தார். அவர் கடைசி காலம் இருக்கிற வரைக்கும் பொதுச் செயலாளர் அவர் தான் இருப்பார். ஒரு சில டிக்னிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. அது நீங்கள் கலைஞர் மட்டும் சொல்லக்கூடாது, அன்பழகன் எடுத்துக்காங்க. பேராசிரியர் அன்பழகன் அவர் என்ன பண்ணார்னா, உட முடியாமல் 2 வருஷம் இருந்தார். பொதுச் செயலாளர் போஸ்டிங் அவர் தான் இருந்தார். அவர் இறந்த பிறகு தான் துரைமுருகனை மாற்றினாங்க. அப்போ அந்த கட்சிக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. ஒரு சீனியர்னா இவங்க இந்த போஸ்டிங்கில் அவங்க இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவில் காலங்காலமாக மாவட்ட செயலராக இருப்பார். 4 வருஷம் மாவட்ட செயலாளர் இருப்பார், 5 முறை மாவட்ட செயலாளர் இருப்பார். மாற்ற முடியாது. அந்த கட்சிகள் ஒரு சில கட்டுக்கோப்பு வச்சுருக்கிறாங்க. அது வந்து வெளியில் உள்ளுக்குள் சில கருத்து வேறுபாடுகள் மோதல் வீட்டுக்குள்ள நடந்தால் கூட வெளியில் வர்றப்ப அதை சமாளிச்சுக்கிடுவாங்க. இந்த வெளியில் வந்ததுன்னா எதிரிகளுக்கு இது வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு வழியை வந்துடும் அப்படிங்கிறத ரொம்ப புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேர் தான், அப்பாவும் பையன் மட்டும்தான். அவங்களுக்குள்ளேயே வந்து அதுவும் பொதுக்குழுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு விவாதம்ங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் தெரியுது. ஆனால் சார், இப்போ வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ கலைஞர் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. பட் இவர் வந்து, அதாவது என்னன்னா, கலைஞர் வந்து என்ன சாவர வரையும் தான் வந்து தலைவராக இருந்தார். செயல் தலைவராக தான் வந்து இவரை வச்சுட்டாங்க, ஸ்டாலின் வச்சுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவரோட இறப்புக்கு பிறகு தான் அது மாறுச்சு. பட் வந்து இங்கே வந்து ராமதாஸ் வந்து அவர் நிறுவனராக இருந்தாலும் தலைவர் போஸ்ட் ஜி.கே. மணிக்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து இவர் தான் வந்து அன்புமணிகிட்ட கொடுத்தாரு. அந்த இம்பார்ட்டன்ஸ், தன்னோட மகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சது இன்னைக்கு அவருக்கே சிக்கலாக மாறுதா? எப்படி இதை? இல்லை, முதல்ல இளைஞரணி தலைவராக ரொம்ப நாளாக இருந்தார். அதற்கு பிறகு தலைவராக ஜி.கே. மணி இருந்தார். அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து தான் தலைவராக கொடுத்துறாங்க. இப்போ இவர் தான் ஆக்டிவாக இருக்கிறார். அப்படிங்கும் போது இதை அவங்களுக்குள்ள தான் பேசி முடிச்சுக்கணும். தலைவராக இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் எம்பி இருக்கிறார். இவர் நிறுவனர் தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். இதுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, மாறுபாடு கிடையாது. இந்த பிரச்சனையை உங்க வீட்டுக்குள்ளேயே பேசி முடிச்சிருக்கலாம். இல்லை, பவர் செட்டர் இருக்குல்ல, இப்போ யாருக்கு பவர் செட்டர் அன்புமணிட்டு தான் இருக்கு. அன்புமணிட்டு தான். அன்புமணி தானே வந்து யார் வந்து இளைஞரணி செயலாளர் இருக்கணும், அவர் தான் முடிவு பண்ணும். தலைவர் யாரும் அவர் தான் முடிவு பண்ணும். ஏன் வந்து ராமதாஸ் வந்து இதில் விஷயத்தை தலையிடாரு? இல்லை, இவருக்கும் தன்னை மீறி நான் ஒரு கண்ட்ரோல் போயிடக்கூடாது. பவர் தான் கொடுத்துட்டாருல, அடுத்த இருந்தாலும் நானும் இருக்குல்ல. ஏன்னா நீங்க ஏதாவது கேட்டு பண்ணுங்க. இவர் நியமிச்ச ஆட்கள் ஒரு குரூப் இருப்பாங்க, ஆரம்ப காலத்துல இருந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் பிடிமானம் இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்க போய் ஐயா இந்த மாதிரி ஐயா நம்மளுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு போய் சொல்கிறப்ப என்ன ஆகும்னா, ஓகே நம்மளை வந்து ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு குறிப்பாகவே வந்து வயதான காலங்களில் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. அது வயோதிகமும் ஒரு காரணம். எனக்கு தெரிஞ்சவர் அந்த வயோதிக காரணத்தினால இந்த மாதிரி பேசியிருக்காரு. மிகப்பெரிய ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதி, நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அவரை இது பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருது, வந்து ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுக்கக்கூடியவர், தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக உருவானவர். அன்றைக்கி எம்ஜிஆர், கலைஞருங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கப்ப 2 பேரையும் மீறி இவர் ஒரு ஆளுமையாக உருவாகி ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக வந்தவர். அப்படிங்கும் போது இந்த வயோதிகம் தான் எனக்கு காரணம்னு தோணுது. அந்த வயோதிகம் காரணத்தினால தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பேசுகிறார். இந்த மாதிரி பொதுக்குழுவில் நடந்தால் அது ஃப்ளாஷ் ஆகும் தெரியும் அவருக்கு. அவரும் தெரியாத ஆள்லாம் கிடையாது. அப்போ அவருக்கு காலங்களில் போடப்பட்ட சில ஆட்கள் அவருக்கு பின்னாடி நின்று அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஐயா நமக்கு பிடிமானம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. அது நம்மளை மீறி போதோ கட்சி
நம்மளை யாரும் கண்டுக்கலையோ அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஆற்றாமை தான் இந்த வெளிப்பாடு. சரி, ஓகே. இப்போ நிறுவன தலைவர் ஒரு முடிவு அப்படி இருக்கு. இவர் வந்து தலைவராக இருக்க அன்புமணி அவர் சொல்றாரு வந்து என்ன தனிப்பட்ட முறையில் எனக்கு தனியாக அலுவலகம் வச்சிருக்கேன், அங்கே வந்து பாருங்க அப்படின்ட்டாருன்னா என்ன சொல்ல வராரு? அதாவது மைக்கு தூக்கி வீசுறாரு, கோவப்படுறாரு அந்த இடத்துல. அப்போ அப்படிங்கும்போது எல்லா நிர்வாகிகளும் தான் அப்பா வந்து தம் பக்கம் கொண்டு போறாரு. அப்போ நமக்கு இங்கே எதுவுமே இல்லை, மரியாதை இல்லைன்ற இடத்த நம்ம நகரும் அப்படின்னும் போது அப்போ என்ன தனியாக அலுவலகம் வந்து பாருங்க அப்படின்னும் போது அதன் மூலமா வந்து ராமதாஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்ல வராரு அன்புமணி? தனிக்கடை போடுறேன், தனி கொடுத்துட போறேன், நான் வந்து ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அந்த தனி குடும்பம் அப்படிங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் மாதிரியான ஒரு படித்த ஒருத்தர், ஒரு இளைஞராக இருக்கிறவர் பொது இடங்களில் இப்படியே நடந்துக்கிறாரு. அவர் பேசுகிறாருன்னா அவர் ஒரு வயோதிகம் ஒரு காரணம், அந்த அந்த வயதுக்கு அவர் பேசுகிறாரு அப்படின்னா கூட இவர் அந்த இடத்துல ஒரு பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார். இவர் ஈக்குவலாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாருங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அரசியலுக்கே அது முதல்ல வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத விஷயம். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான காரணமே பொது இடங்களில் நம்ம எப்படி விஜயகாந்த் இது மாதிரி தான் ட்ரோல் பண்ணப்பட்டது. அரசியல்வாதிக்கு அடிப்படை தகுதி என்னன்னா, நீங்க பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. ஒரு பொதுக்குழு போட்டிருக்கீங்க, அத்தனை சேனல் இருக்கு உள்ள அப்படிங்கும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் நாங்கள் அவர் பேசுறாருன்னா இவர் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நகர்ந்து வெளியில போயிருக்கலாம், இல்லை பேசாமல் இருந்திருக்கலாம். மைக்கை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து பேசுறது வைக்கிறது எல்லாம் வந்து இவர் ஏன் இவ்வளவு டெம்ப்ட் ஆறாருங்கிறது தான் தெரியல. ஒன்றும் பக்குவப்படலையா, ஒரு தலைவருக்கு உண்டான பக்குவம் இதற்கு வரலையாங்கிறது தான் தெரியல. இல்லை, அங்கே யாருக்கு பக்குவம் இருக்குன்றதுல ரெண்டு குழப்பம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு தனிப்பட்ட முறை அவங்க ஒரு டிஸ்கஷன் முடிச்சு தான் வந்து இப்படி கூட்டத்தை வருவாங்க. யார் எந்த போஸ்டிங் யாருக்கு என்னன்றது முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்க. ஆனால் அங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து ஏன் வந்து இங்கே வந்து இது மாதிரியான விஷயம் வருது? சப்போஸ் அங்கே சரியாக பேசவே இல்லையா, இல்லை ஏன் வந்து இந்த விஷயத்தை ஏன் வெளியில கசி விடல? இது வந்து கசிய விடுறதுலாம் இல்லை, தற்செயல் நடந்த விஷயம் தான். ஆனால் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நாளாக போனதுனால தான் பொதுக்குழுவில் வெடிச்சிருக்கு. எல்லா பொதுக்குழு செயற்குழுலையும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். ஆனால் இவங்க இவ்வளோ ஓப்பனாக வந்து மீடியாவை வச்சுட்டு பேசியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது தன்னை அறியாமல் நடந்த விஷயம் தான். அது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க, பொதுவெளிக்கு வர அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார் வந்து இப்போ எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மாதம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போதே வந்து எல்லா கட்சிகளும் வந்து பல கட்சிகள் வந்து அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாமக லைம்லைட்டுக்கு வராங்க. அவங்க என்ன விஷயத்து வராங்கன்னா, நீண்ட காலமாக அவங்க கையில் வச்சிருக்க அந்த ட்ரம்ப் கார்டாக கூடிய அந்த 10.2 ரிசர்வேஷன் கேட்டு தான் அவங்க வராங்க. இப்போ அந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது உடனே அதை பலரும் விமர்சனம் பண்ணுறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அவங்க பேரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, கூட்டணி நோக்கி நகராங்க, அதுதான்ப்பா இதை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விமர்சனமாக முன் வைக்கிறாங்க. ஆனால் பாமக வந்து அதை மறுக்கக்கூடிய விதமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை அறிவிங்க, நாங்கள் வந்து வெளிப்படையாக வந்து திமுக கூட்டணி ஆதரவு தரோம், பாஜக கூட்டணி வெளியே வர தயாராக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப காட்டமாக வந்து தங்களோட கருத்தை தெரியப்படுத்துறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தேர்தலுக்கு அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிற பிரச்சனையை கையில் எடுத்து பேசுவாங்க. அது அதிமுக கூட்டணி இருக்கிறப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவசர கோலத்தில் 10.2 அறிவிச்சாங்க. அது கொண்டு வர முடியாது, அப்பயே பலரும் வந்து அதை விமர்சனம் பண்ணாங்க. அதற்கு பிறகு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்ததே உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் சரியான முறையில் இடஒதுக்கீடு கொடுக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதுதான் ரியாலிட்டி. அதுதான் நீங்கள் ஒரு மாநிலத்தில் மட்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்த பீகாரில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்போ வந்து இவங்க வந்து தேர்தலுக்காக ஒவ்வொரு தேர்தலையும் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை கையில் எடுப்பாங்க. கலைஞர் மட்டும்தான் பிசியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அது பெரிய போராட்டத்தில் செஞ்ச வேலையை தான் அதெல்லாம். ஆனால் இப்போ கையில் எடுத்துருக்குறாங்க இந்த 10.2 அப்படிங்கிறது. ஆல்ரெடி அதிமுக அரசாங்கம் இருக்கிறப்ப 10.2 கொடுத்தாங்க. அதனால அதிமுகவுக்கு பெரிய செட்பேக் ஆச்சு தென் மாவட்டங்கள். அது வேற கதை. ஆனால் இது நிறைவேற்றவும் முடியாது. இப்போ புதுசாக திமுக அரசாங்கம் வந்தாலும் கூட அது நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு. இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தா தான் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்த ஜாதிவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். 10.2 10.5 இல்லை 15 எவ்வளோங்கிறது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தினா தான் ஒரிஜினலாக கொடுக்க முடியும். இதுதான் ரியாலிட்டிங்கிறது எல்லா கட்சிக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்போ தேர்தல் நேரத்தில் இதை வந்து கையில் எடுத்து பண்ணுவாங்க. இதை வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறது. ரெண்டாவது, திமுகவை ஒரு செகண்ட் கார்டாக அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி இங்கே ஒரு பெருசாக ஒரு பலம் இல்லாமல் இருக்குது, பாஜக கூட்டணியும் இங்கே ஒரு பெரிய பலம் இல்லாமல் இருக்குது, ரெண்டாவது தொடர்ந்து பயணப்பட்டும் தோல்விகளாகவும் இருக்குது. அப்படிங்கும் போது நம்ம இன்னொரு ஆப்ஷனாக வந்து நம்ம திமுகவை வச்சுக்கிடுவோம், இந்த டிமாண்டை வைப்போம், அவங்க கடைசி நேரத்தில் அவங்க ஏதாவது இது வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம அந்த கூட்டணிக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே தான் விசிக இருக்க வரையும் பாமக வாய்ப்பு இல்லை இந்த காமிச்சு இங்கே பேசுகிறது தானே. நீங்கள் ஏதாவது எங்களுக்கு பண்ணீங்கன்னா அங்கே போயிடுவோம், நாங்கள் ஆல்ரெடி அங்கே ஒரு துண்டை ஒன்று போட்டு வச்சுருக்கிறோம், அந்த துண்டை அவங்க கையில் எடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அந்த பக்கம் போயிடுவோம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாமகவுடைய திமுக அதிமுக கூட்டணியில் தைலாபுரம் தொடர்ந்து 2 பெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு முறை நடந்தது. அது மாதிரி
அதிமுக கூட்டணி, அப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கிறாங்க, இந்த பக்கம் திமுக கூட்டணி. நம்ம யார் கூட கூட்டணி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா 2 பெட்டி வச்சுருக்கிறோம். இந்த பெட்டியில் உங்களுக்கு வேணுங்கிறவங்கலாம் எழுதி போடுங்க, எது மெஜாரிட்டி வருதோ அப்படிங்கிற மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. அப்போ தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் பாமகவுடைய அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தலும் அவங்க வந்து டக்குன்னு கூட்டணியில் மாற்றிடுவாங்க, டக்குன்னு மாற்றிடுவாங்க. அதுக்கு ரீசனாக வந்து சின்னதாக ஒரு காரணத்தை சொல்லி போயிடுவாங்க. 2 பெட்டி வச்சிருக்கோம், இந்த பெட்டியில் அதிகமாக ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வருது, நாங்கள் திமுகவுக்கு போயிடுறோம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து மாற்றிக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, அங்கே விசிகாக்குள்ளே ஒரு சின்ன சலசலப்பு போயிட்டு இருக்கு, இந்த நேரத்தை நம்மளும் ஒரு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு துண்டை போட்டிருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் வந்து பாமக வருமா இல்லைங்கிறது தேர்தல் நேரங்களில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு துண்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை வந்து அதாவது வன்னியர்களுக்கான அந்த 10.2% ரிசர்வேஷன் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி திமுக நோக்கி பாமக ரைஸ் பண்ணும்போது உடனே வந்து திமுக அவங்க நோக்கி ஒரு விஷயத்தை ரைஸ் பண்ணுறாங்க. என்னன்னா வந்து நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ள இருக்கீங்க, நீங்கள் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்டு நீங்கள் வந்து நடத்துங்க, அதுக்கான டிமாண்டை வந்து நீங்கள் பார்லிமெண்ட்டில் வைக்க வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அவங்க நோக்கி திருப்புறாங்க. நீங்கள் அவங்க என்ன சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து சர்வே நடத்துங்க, சென்சஸ் அவங்க எடுக்கணும், நீங்கள் சர்வே நடத்தி வந்து யார் யார் எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி பீகார் நடத்த மாதிரி நீங்கள் நடத்துங்க அப்படின்ட்டு இந்த ரிசர்வேஷன் விஷயத்தில் 2 பேருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து சர்வே எடுக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நினச்சதுன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே சர்வே எடுத்து முடிச்சிருவாங்க. அதை அமல்படுத்த முடியுமாங்கிறதான சிக்கல். இப்போ சர்வே எடுத்து மட்டும் வச்சு என்ன பண்ணுவீங்க? சர்வே எடுத்து அதை இடஒதுக்கீடு கொடுத்த மாநிலத்திலேயே கொண்டு வர முடியலையே, அமல்படுத்த முடியலையே, அப்போ அதை செய்ய முடியாதுங்கிறது தெரியும். அதெல்லாம் தெரியாம தான் அவங்க தொடர்ச்சி அந்த கோரிக்கை அரசியலுக்காக பண்ணுறதாங்க, எல்லாருக்குமே தெரியும், அரசியலுக்காக பண்ணுற விஷயம் தான் இது. எப்படி நீங்கள் வந்து ஒரு மாநில அரசு எப்படி இடஒதுக்கீடு நீங்கள் ஏற்கனவே கேட்கலாம், 3.5% ஆந்திரியர் கொடுத்துருக்காங்க, 3% முஸ்லீம் இஸ்லாமியர்கள் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கொடுக்கலாமே அப்படின்னா அன்றைக்கி இந்த சூழ்நிலைகள் வேற. இன்றைக்கி வந்து பெரிய அளவில் இது பெர்சன்டேஜ் ஒரு 2% 3% பரவாயில்ல, 10.2ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்சன்டேஜ். அப்படி கொடுக்குறப்ப மற்ற ஆட்களும் கோர்ட்டுக்கு போவாங்க. இது அகில இந்திய அளவில் வந்து இதுக்கு வழக்கு போட்டாலும் வழக்கு உடனே எடுத்துக்கிடுவாங்க நீதிமன்றத்தில். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்து அமல்படுத்த முடியாமல் பீகாரில் இருக்குது. அப்படிங்கும்போது அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மட்டும்தான் கொண்டு வர முடியும். இப்போ தேர்தல் நேரத்துக்கு சில காம்ப்ரமைஸ் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க கேட்டாங்க, நாங்கள் மத்திய அரசிட்ட நாங்கள் நோக்கி இருக்கிறோம், அதனால நான் கூட்டிலேருந்து வெளியே வர்றோம், எப்படி வேணாலும் சொல்லலாம். மத்திய அரசை நோக்கி நாங்கள் வந்து டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தோம், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி அவங்க நடத்த மாட்டேன்றாங்க, அதனால அந்த கூட்டிலேருந்து வெளியே வர்றோம், திமுக கூட்டணியில் போய் சேர்றோம், திமுக கூட்டணியில் இருந்து வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து அடுத்த ஆட்சி வந்தோடனே இதை நிறைவேற்றி தரேன்ருக்கிறாங்க, அதனால் வந்து இந்த கூட்டணிக்கு அது எப்படி வேண்டாலும் வந்து அரசியலில் வந்து எலும்பில்லாத நாக்கு அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தான் சரியாக வரும். அப்படிங்கும்போது எப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு ஆப்ஷனாக திமுகவை அவங்க பார்க்குறாங்கிறது தான் இப்போ தெரியுது. நல்ல சார், ஓகே. பாமகோட விஷயம் வந்து எப்படி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார்.